போராட்டத்தை கைவிட வேண்டும் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. முதல் நாள் நான் அவர்களை சந்திச்ச போது அவங்கள்ட்ட வைத்திருந்த கோரிக்கை இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்கின்ற கோரிக்கை தான் நான் வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறது போராட்டத்தை கைவிடுங்கள். ரெண்டு முக்கியமான அம்சம். ஒன்று, இந்த அரசின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பட்ஜெட் முழுக்க ஏறக்குறைய கிராம முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக போட்டிருக்கிறார். அதனால இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எவையெல்லாம் சாதனையாக செய்ய முடியுமோ, சாதகமாக செய்ய முடியுமோ, அது அனைத்து முயற்சிகளையும் கட்டாயமாக மேற்கொள்ளும். இன்னொரு விஷயம், டெல்லியில் இருக்கக்கூடிய சீதோஷண நிலை மிக மோசமாக போயிட்டு இருக்கு. வெயில் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இது நம்முடைய விவசாயிகளுடைய உடலை பாதிக்கும். அந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுதான் நான் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறேன். சார், ஒரே கேள்வி. விவசாயிகள் ஆகையினால்தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் மனதில் வைத்து கோரிக்கை வச்சிருக்கிறேன். போராட்டத்தை கைவிடுங்கள். அவங்க இன்னும் சில விஷயங்கள் சொல்றாங்க, அது இது சம்பந்தப்பட்டு, மாநில சம்பந்தப்பட்டு உள்ள விஷயங்கள். அதை அவங்க ரெண்டாவது முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு மாநிலத்தில் போய் எடுக்க வேண்டிய விஷயங்கள். இங்கே உள்ள விஷயங்கள் நாம் எல்லா கவனம் கொடுக்கணும். சார், விவசாயிகளை பொறுத்தவரையும் தட்பவெப்ப நிலைங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் நிலத்திலே வேலை செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த டெல்லி சீதோஷ நிலை ஒரு பெரிய காரணமாக நமக்கு விவசாயிகள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை தீர்வு காணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? முதல் விஷயத்தை நான் சொல்றேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை அல்ல இந்த துறை. இந்த துறை அவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒன்று விவசாய அமைச்சகத்தை சேர்ந்தது, இன்னொன்று நிதி அமைச்சகத்தை சேர்ந்தது. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அமைச்சர்கிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ண முடியாது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ண முடியாது மத்திய அரசு திட்டமே இல்லைன்னு சொல்றாங்க. மத்திய அரசிடம் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய எந்த திட்டமும் இல்லைன்றாங்க. அவங்க வச்சுக்கூடிய கோரிக்கைகள் நம்ம எடுத்து சொல்றோம்.